உறுப்பினர் வெங்கடேஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். தருமபுரி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட நாகர்கோவில், அங்கனாம்பூர் போன்ற கிராமப்புற துவக்கப்பள்ளி நடுநிலைப் பள்ளிகளுக்கு சுற்றுச்சூழல் அமைப்பதற்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட நிதியின் கீழ் செய்தால் ஒரு பசுமை பள்ளியாக மாற்றுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் நடவடிக்கை எடுக்க தங்கள் வாயாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், இப்பொழுதுதான் பள்ளிகள் எல்லாம் பசுமையாக காட்சியளிக்கிறது. ஏன்னா குழந்தைகள் நேய பள்ளி என்று ஒரே ஆண்டில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் 800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஏறத்தாழ 5653 வகுப்பு அறைகளை வேலைகளை துவக்கி ஒரே ஆண்டு காலத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 3493 பள்ளிகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, கட்டடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது போக சுற்றுச்சுவரும் கட்டித்தரோம். அதுபோக ஒவ்வொரு பள்ளிகளிலும் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் பல ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக பள்ளிகள்லாம் நம்ம கொரோனா காலத்திலேயே மூடப்பட்டு சிதைந்து கிடந்த நேரத்தில் இப்போ அங்கே ஸ்கூல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்று ஒன்றை உருவாக்கி அதன் மூலமாக எல்லா பணிகளுமே கிட்டத்தட்ட 99% முடிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10% தான் இருக்குது. எல்லாம் 90% மேலே இப்போ முடிச்சுட்டாங்க. ஆக பள்ளிகள் இன்றைக்கி புத்துயிர் பெற்றிருக்கிறது. ஆரம்ப நடுநிலைப்பள்ளியில் இப்போ நம்முடைய உயர்நிலைப்பள்ளி சுற்றுச்சுவர் கட்டுவதும் வகுப்பறைகள் கட்டுவதும் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் பள்ளிகளை ஆரம்ப பள்ளியிலிருந்து திரும்பி பார்த்த ஒரே முதலமைச்சர் நம் முதல்வர் தளபதியார் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.